எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா கார்த்திக் அவர்கள் ஒரு முக்கியமான இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அந்த ஒரு இன்டர்வியூவில் த்ரிஷா அவர்களை ரொம்பவே கடுமையாக தாக்கி பேசியிருக்கிறாரு. அதே மாதிரி சங்கீதா மேமை பற்றி நம்ம யாருக்குமே தெரியாத பல ரகசியங்களை சொல்லியிருக்கிறாரு. அப்படி என்ன விஷயத்தை கார்த்திக் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, எதனால் த்ரிஷா அவர்களை இவ்வளோ கடுமையாக தாக்கி பேசி சங்கீதா அவர்கள் மேமை பற்றி இத்தனை ரகசிய விஷயங்களை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அவர் பேசின அனைத்து விஷயங்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இது தளபதி விஜய் மற்றும் சங்கீதா இருவருக்கும் இடையிலான பிரச்சனை பற்றின பல விஷயங்களை பற்றி நமக்கு தெரிய வந்திருக்குது. வாங்க கார்த்திக் அவர்கள் என்ன சொன்னாங்க, சூர்யாவுடைய தம்பி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதை பற்றி தெரிந்துக்கலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே மிக பெருமளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தின விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தல அஜித் அவர்களுடைய தாயாருடைய மரண செய்தி தான். ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சாத்தியப்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தல அஜித் அவர்களும் தளபதி விஜய் அவர்களும் இருவரும் ஒட்டுக்கா முதல் முறையாக பார்த்துருக்குறாங்க. பல வருட காலங்களாக ஒவ்வொரு தல ரசிகர்களும் ஒவ்வொரு தளபதி ரசிகர்களும் எப்போ இருவரையும் சேர்ந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மிக பெரும் அளவுக்கு கனவுகளோடு இருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி பிரச்சாரம் பண்ணும்போது ஒவ்வொரு தளபதி விஜயுடைய ரசிகர்களுடைய கனவு ஆசையாக என்னவாக இருந்துச்சுன்னா, ஒரு தடவை மேடை ஏறிட மாட்டாரா தல அஜித் அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது அப்படிங்கிற மாதிரி மிக பெரும் அளவுக்கு நிறைய வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இப்படி இருக்கிறப்ப இத்தனை வருட காலம் கழித்து தல அஜித் அவர்களும் தளபதி விஜய் அவர்களும் தன்னுடைய தல அஜித் அவர்களுடைய தாயாருடைய இறப்பில் தான் சடங்களை தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. இப்படி இருக்கிறப்ப இது குறித்து ரசிகர்களும் தங்களுடைய சோகங்களை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் ரொம்ப வருஷமாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருந்தோம், அண்ணனையும் தல அஜித் அவர்களையும் சேர்ந்து பார்க்கணும்னு. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பார்க்கணுமாங்கிறது எங்களுக்கு ரொம்பவே கவலை அளிக்குதுன்னு எல்லா ரசிகர்களுமே சொல்லிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை டிவிக்கு ரசிகர்களும் தளபதியுடைய வெறியர்களும் திரும்ப பேசிகிட்டு இருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா ஏம்மா நாங்களே ரொம்ப வருஷம் கழித்து தல அஜித்தையும் தளபதி விஜயும் சேர்ந்து பார்க்குறோன்னு சந்தோஷமாக இருக்கும்போது பின்னாடியே பேய் மாதிரியே நின்றுக்கிட்டு இருக்கிறியம்மா அப்படிங்கிற ஒரே கருத்தை தான் ஆண் பெண் பார்க்காம எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கள் அண்ணனை விட்டுட்டு போ, எங்கே போனாலும் என் அண்ணன் பின்னாடியே வராத அப்படிங்கிற ஒரே விஷயத்தை எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கிறப்ப த்ரிஷா அவங்க எதனால் வந்தாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை குறித்து பல பேர் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. சிவகுமார் ஆகட்டும், இல்லை அதற்கு முன்னாடி சில பேர் ஆகட்டும் தங்களுடைய கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க. சஞ்சு விஜயுடைய ஃப்ரெண்டும் சொல்லியிருந்தார். இப்படி இல்லாமல் இருக்கிறப்ப தற்போது பார்த்தீங்கன்னா சூர்யாவுடைய தம்பி கார்த்திக் என்ன சொல்லியிருக்காரு, த்ரிஷாவை பற்றியும் சங்கீதாவை பற்றியும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட தகவல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா மேடம் எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே தெரியும். நாங்களாம் ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். இத்தனைக்கும் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு சோசியல் மீடியாக்கள்லாம் இல்லாத அந்த காலகட்டத்தில் நாங்களாம் ஃபேமிலியாக நாங்களாம் சாப்பிடுவோம். சங்கீதா மேம் இருந்தாலே ஒரு கோயிலில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மேமுடைய பொறுமையான பேச்சு அவ்வளோ இதாக இருக்கும். இத்தனைக்கும் எங்களுடைய அப்பா அதனால தான் எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சார். இல்லை நான் லவ் மேரேஜ் பண்ண வேண்டியதான். பாரு விஜய்லாம் இப்படிலாம் வீட்டில் சொன்ன மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணதுனால தான் அவனுடைய கெரியர் சூப்பராக போயிட்டே இருக்குது, நீ அப்படியே பண்ணுன்னு என்னை அவ்வளோ டார்ச்சர் பண்ணி அதன் பிறகு அரேஞ்ச் மேரேஜ் பண்ண வச்சாங்க. ஆனால் என் லைஃப் இப்போ நல்லா இருக்குது. அப்படி சங்கீதா மேடமை யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க கூட 5 நிமிஷம் பேசினா கூட எல்லாருக்குமே பிடிக்கும். அவங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணது எங்களுக்கெல்லாம் எங்கள் ஃபேமிலிக்கு மிக பெருமளவுக்கு அதிர்ச்சி. இப்போ நாங்கள் அதிகமாக பேசுகிறதில்ல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால எங்களால் மேடமை கான்டாக்ட் பண்ண முடியும், சங்கீதா மேம் கான்டாக்டும் பண்ண முடியல. சரி, இதை பற்றி நம்ம ரொம்ப நாள் கழித்து இதை பற்றி ஃபஸ்ட்டு பேசினா கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு நாங்கள் எந்த பற்றியுமே கேட்காமையே இருந்துட்டோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, த்ரிஷா
நிறைய பொண்ணுங்க இப்படி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய புகழுக்காகவும் அவங்களுடைய பெருமைக்காகவும் மற்றவங்களை என்ன அவமானப்படுத்தினாலும் சரி அதை பற்றிலாம் கண்டுக்கிறதே கிடையாது. இந்த மாதிரி அவங்களுடைய லைஃப் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே போயிட்டு அவங்களுடைய புகழுக்காக பல விஷயங்களை பண்ணிட்டு வந்துடுறாங்க. கடைசியில் சங்கீதா மேம் மாதிரி இருக்கிறவங்க தான் கஷ்டப்படுறாங்க. தளபதி விஜயோடைய கெரியரில் வந்து நிறைய இடத்துல வந்து முக்கியமான ஒரு ரோல் பண்ணது சங்கீதா மேம்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை அவங்க வெளியே சொல்லியிருக்க மாட்டாங்க. தளபதி விஜய் அவர்களே சொன்னாரா இல்லையா அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு தெரில, மேக்ஸிமம் சொன்னதில்லை. ஆனால் எங்கள் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்றைக்கி அவங்க எங்கேயோ ஒரு மூலையில் லண்டனில் தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி எங்களுக்கு கேட்கும்போது எங்களுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஆனால் அப்படி இருந்தாலும் அவங்க தினமுமே தளபதி விஜய் அவர்களுடைய உடல்நிலையை பற்றி விசாரிக்கிறதும் பசங்களுடைய அடுத்த கெரியரில் அக்கறை செலுத்துறதும் இன்னும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நேயர்களே, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கார்த்திக் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் தெரிவிங்க. உங்களுக்கு யாருடைய ஜோடி நல்லா இருக்குது? சங்கீதா அவர்களுடைய மற்றும் தளபதி விஜய் அவர்களுடைய ஜோடியா, இல்லை த்ரிஷாவும் தளபதி விஜயுமா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.